மக்கத்திலும் மதீனாவிலும் உள்ள சர்வகலாசாலைகளில் படிக்கின்ற மலேசியா அல்லது இந்தோனேசியாவை சேர்ந்த மாணவர்களை வீட்டிற்கு அழைத்து வந்து மௌலித் ஓத வைத்து அவர்களுக்கு காசம் கொடுத்து அனுப்புவார்கள். அவர்கள் அண்மையிலே மரணித்த பொழுது மக்காவுக்கு ஹரம் ஷரீஃபுக்கு அவர்களுடைய ஜனாசா எடுத்துச் செல்லப்பட்ட பொழுது அவர்களது ஜனாசாவை தொழுவிக்க மக்காவின் இமாம்களில் ஒருவரான சுதைஸ், நீங்கள் டெலிவிஷனிலே கண்டிருப்பீர்கள், ரமதானிலே தராவிஹ் தொழுகை நடத்துகின்றவர். அவர் 100க்கு 100 வஹாபி என்ற காரணத்தினால், உள்மனதிலே அலவி மாலிகி ஒரு காபிர் என்று அவர் நம்புகின்ற காரணத்தினால் அவரின் ஜனாசா தொழுகையை நடத்துவதற்கு அவர் மறுத்தார், நடத்தவில்லை. இந்த அளவிற்கு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்பவர்களை கருதுகின்றார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். இறுதியாக ஹரம் ஷரீஃபிலே உள்ள மற்ற இமாம் தான் அந்த ஜனாசாவை முன்வந்து தொழுவித்தார். ஜனாசா அடக்கம் செய்ததன் பின் கிங் அப்துல்லா அவர்கள் அலவி மாலிகியின் வீட்டிற்கு சென்று அனுதாபம் தெரிவித்து விட்டு, அவர் இந்த சவுதி அரேபியாவிற்கு பெரும் சேவை செய்தவர், அவருடைய சேவை எங்களுக்கு தேவை, அவருடைய பணியை தொடர வேண்டும் என்று அங்கிருந்தவர்களுக்கு கூறிவிட்டு வந்தார். ஆனால் சுதைஸ் அவருக்குரிய ஜனாசா தொழுகையை தொழுவதற்கு அவரது மனம் விட்டு கொடுக்கவில்லை. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹுப் அவர்களுடைய கல்பிலே உள்போகவில்லை. அதனால் தான் ரசூலுல்லாவை புகழ வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒருவரின் ஜனாசாவுக்கு இமாமத்து செய்வதற்கு அவர் மறுக்கிறார். ஆனால் அவர் என்ன செய்கின்றார்? கிங் ஃபஹத் மரணித்ததன் பின் புதிய மன்னருக்காக பையத் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே சில ஊசலாடல்கள், சிலர் பையத் கொடுக்காமல் இருக்கலாம், சில எதிர்ப்புகள் இருக்கிறது என்று கருதப்பட்ட நேரத்திலே ஹரம் ஷரீஃபிலே மக்கா பள்ளியிலே குதுபாவை ஓதுகின்ற பொழுது என்ன சொன்னார்? யார்? அவர் சொன்ன அரபியிலே சொன்ன அதே வார்த்தை, மல்லம் யுபாயில் மலிக் அப்துல்லாஹ் மாத மீதத்தன் ஜாஹிலியா. கிங் அப்துல்லாவுக்கு யார் மன்னராக பையத் செய்யவில்லையோ அவர் காபிராக மரணித்து விடுவார். இவ்வாறு மக்கா பள்ளியிலே மிம்பரிலே குத்பா ஓதுகின்றார் என்றால் அவர் உண்மையிலேயே அலவி மாலிக் அவர்களின் ஜனாசாவிற்கு இமாமத்தாக நிற்க தகுதியற்றவர். அதனால் தான் அல்லாஹு தஆலா அவரை தள்ளிவிட்டு வேறு ஒருவரை அங்கே ஜனாசா அனுப்பினார். எப்போது ஒரு முஸ்லிமின் கல்பில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மஹப்பத் மலரவில்லையோ அவன் இவ்வாறு தான் இருப்பான். அதனால் தான் ஒரு முஸ்லிமின் முகத்திலே இருக்க வேண்டிய மறுமலர்ச்சி, செழிப்பு இன்றைய நவீன தௌஹீத்வாதிகளிடம் அல்லது வஹாபிகளிடம் காணப்படுவதில்லை. பெற்றாருக்கு முன்னும், ஆசிரியருக்கு முன்னும், பெரியவர்களுக்கு முன்னும் பாருங்கள், உண்மையிலேயே பயங்கரவாதிகள் போன்று அவர்களது முகங்கள் காட்சி அளிக்கின்றன. ஏன்? அந்த முகத்தை செழிக்க வைக்கக்கூடிய மஹப்பத் உள்ளத்திலே இல்லை, அகத்தில் இருப்பது முகத்தில் தெரியும்.